Hi, welcome you to learn English. இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு நிறைய ப்ராக்டிசஸ் எடுத்துக்கிறணும். ஒவ்வொரு ப்ராக்டிஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஒரே டைப்பில் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிறக்கூடாது. இப்போ இந்த வீடியோவில் இந்த எக்ஸசைஸ் பாருங்கள். நான் ஊருக்கு செல்கிறேன், அங்கே போனவுடன் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், நீ உடனே கிளம்பி வா. இந்த பேசேஜை நான் இங்கிலீஷில் கொடுத்துருப்பேன். ஸோ அதை நீங்கள் ரீட் பண்ணுவீங்க. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு கீழே 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த 3 ஆப்ஷன்ஸில் இதே மீனிங் இருக்கிற சென்டென்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி ரீட் பண்ணுறப்ப அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில், இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். ஸோ நான் ஊருக்கு போகிறேன், அங்கே போனோன்னே ஃபோன் பண்ணுறேன், இந்த மீனிங் இருக்கிற வாக்கியம். லாஸ்ட் ஆப்ஷன், நான் ஊருக்கு போயிட்டு உன்னை கூப்பிட்றேன். மற்ற 2 ஆப்ஷன்ஸும் அந்த மீனிங் கொடுக்காது. ஸோ இதை கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் அந்த இங்கிலீஷ் சென்டென்சஸை ரீட் பண்ணணும். அப்போ ரீடிங் ஸ்கில் டெவலப் ஆகுது. அட் தி சேம் டைம் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்லும் டெவலப் ஆகுது. ஸோ தே ஆர் டாக்கிங் லவுட்லி, இட் மேக்ஸ் எ டிஸ்டர்பன்ஸ், ஐ கேனாட் கான்சன்ட்ரேட். இந்த வாக்கியத்தை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற மீனிங் வர்ற மாதிரி கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எந்த சென்டென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற ஒரு எக்ஸசைஸ். ரொம்ப எஃபெக்டிவான எக்ஸசைஸ். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஒவ்வொரு வருஷமும் கொடுக்குற எக்ஸசைஸ். அந்த மாதிரி எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ், இங்கிலீஷ் கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் எல்லாம் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கன்ஃபார்மாக டெவலப்மெண்ட் இருக்கும். நான் பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். They should not write their names. அவர்கள் பெயரை எழுதக்கூடாது. They should write only the register number. அவர்களுடைய பதிவு எண்ணை மட்டுமே எழுத வேண்டும். This is the procedure. இதுதான் முறை. இந்த அர்த்தம் இருக்கிற சென்டென்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும். கீழே 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். மற்ற ஆப்ஷன்ஸ் என்ன சொல்லுது அதனுடைய மீனிங்கையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ரைட் யுவர் ரெஜிஸ்டர் நம்பர் அண்ட் நாட் யுவர் நேம். உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் மட்டும் எழுதுங்க, உங்களுடைய பேர் எழுதக்கூடாது. 3 ஆப்ஷன்ஸில் மிடில் இருக்கிற ஆப்ஷன் தான் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், த ரெஜிஸ்டர் நம்பர் ப்ரொசீஜர். அது ஒரு சென்டென்ஸே இல்லை, ஸோ அந்த ஆப்ஷன் வராது. லாஸ்ட் ஆப்ஷன், ரைட் த ப்ரொசீஜர் அண்ட் டு நாட் ரைட் யுவர் நேம். ரைட் த ப்ரொசீஜர் அப்படின்னு இருக்குது. ஸோ தட் இஸ் ராங். யூ கேன் டைரக்ட்லி ஆஸ்க் யுவர் கொஸ்டின். நீங்கள் நேரடியாக உங்கள் கேள்வியை கேட்க முடியும். தே ஆர் சப்போஸ் டு ஆன்சர். அவர்கள் பதில் சொல்லியாக வேண்டும். அந்த சப்போஸ் டு ஆல்ரெடி சென்டாக்ஸ் ப்ளஸில் இந்த சென்டென்சஸ் பார்த்துருக்கோம். சப்போஸ் டு யூஸ் பண்ணி மாடல் சென்டென்சஸ் பார்த்துருக்கோம். தே ஆர் சப்போஸ் டு ஆன்சர் அப்படின்னா அவர்கள் பதில் சொல்லியாக வேண்டும். இட் இஸ் தேர் டியூட்டி. இதுதான் அவர்களது கடமை. ஸோ இந்த மீனிங் இருக்கிற மாதிரி கீழே 3 ஆப்ஷன்ஸில் எந்த சென்டென்ஸ் இருக்குது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். Their duty is to clear our doubts. ஓகே, அவர்களுடைய டியூட்டி இஸ் டு கிளியர் our doubts. நம்மளுடைய டவுட்ஸை கிளியர் பண்ணுறது. ஸோ அதுதான் கரெக்டான ஆன்சர். மற்ற ஆப்ஷன்ஸுடைய மீனிங்கையும் நீங்கள் பார்க்கணும். தே ஆஸ்க் கொஸ்டின்ஸ், அவங்க கேள்விகள் கேட்குறாங்க. அண்ட் யுவர் டியூட்டி இஸ் டு ஆன்சர். உங்களுடைய டியூட்டின்னு வருது. ஸோ மாறி வருது. ஸோ அந்த ஆப்ஷன் கிடையாது. அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், த கொஸ்டின்ஸ் யூ ஹேவ் ஆஸ்க்டு ஆர் நாட் ஆன்சரபிள். இந்த ஆப்ஷனும் ராங். லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸ்லீப்பிங் வெல் இஸ் நெசசரி. நன்றாக தூங்குதல் மிகவும் முக்கியம். ஓகே, சவுண்ட் ஸ்லீப். இந்த சவுண்ட் ஸ்லீப் அப்படிங்கிறத பாருங்கள். சவுண்ட்னா சத்தம் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. இங்கே ஆழ்ந்த அப்படிங்கிற மீனிங் கொடுக்குது. ஆழ்ந்த உறக்கம். சவுண்ட் ஸ்லீப் ஃப்ரீஸ் அஸ் ஃப்ரம் டயர்ட்னஸ். ஓகே, ஸோ ஆழ்ந்த உறக்கம், அதாவது நல்ல தூக்கம் நம்மை சோர்விலிருந்து விடுவிக்கிறது. வி மஸ்ட் டேக் இனஃப் ரெஸ்ட். போதுமான அளவு ரெஸ்ட் எடுத்துக்கிறணும். இந்த மீனிங் வர்ற மாதிரி கீழே 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். டேக்கிங் ரெஸ்ட் அண்ட் ஸ்லீப்பிங் ரெக்கவர் தி எனர்ஜி. இதுதான் அந்த மீனிங் கொடுக்குது. மற்ற சென்டென்ஸ் பாருங்கள், ஸ்லீப்பிங் இஸ் நாட் எ ரெஸ்ட் அப்படின்னு வருது. ஸோ திஸ் இஸ் ராங். லாஸ்ட் ஆப்ஷன், இட் இஸ் நெசசரி டு டேக் ரெஸ்ட் அண்ட் நாட் டு ஸ்லீப். தூங்கக்கூடாது, ரெஸ்ட் மட்டும் எடுக்கணும். ஸோ இந்த சென்டென்ஸும் ராங். ஸோ மிடில் இருக்கிற ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். தே ஆர் வில்லிங் டு அக்செப்ட் த ஒர்க். அவர்கள் வேலையை பெற விருப்பமாய் இருக்கின்றனர். தே ஆர் ஹார்ட் ஒர்க்கர்ஸ். அவர்கள் கடின உழைப்பாளிகள். இஃப் அ ஒர்க் இஸ் கிவன் தே ஃபினிஷ் இட் ஃபர்ஸ்ட். ஏதாவது ஒரு வேலை கொடுத்தா அதை அவங்க முதல்ல முடிச்சிடுவாங்க. இந்த மீனிங் வர்ற மாதிரி கீழே 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் வருது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும்.
அவங்க வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப வில்லிங்காக இருக்காங்க, ஆர்வமாக இருக்காங்க. அவர்கள் கடின உழைப்பாளிகள். ஏதாவது ஒர்க் கொடுத்தா அதை ஃபினிஷ் பண்ணிடுவாங்க முதல்ல. தே ஆல்வேஸ் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு ஒர்க், அதான் மீனிங். அப்போ வேலைக்கு முக்கியத்துவம் அவங்க கொடுக்குறாங்க எப்பொழுதும். தே டு நாட் ஒர்க் அப்படின்னா அவங்க வேலையே செய்யலை அப்படின்னு அர்த்தம். த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ராங். தே இக்னோர் அப்படின்னா கண்டுக்கிறாமல் இருக்கிறது, அசட்டை அப்படிங்கிற மாதிரி. தே இக்னோர் தேர் ஒர்க், அதுவும் கிடையாது. ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இன்னொரு ஈஸியான சென்டென்ஸ். தே ஆர் டாக்கிங் லவுட்லி, அவங்க சத்தமாக பேசிகிட்டு இருக்காங்க. தே ஆர் டாக்கிங் லவுட்லி. இட்ஸ் எ டிஸ்டர்பன்ஸ், இது ஒரு தொந்தரவு, இது தொந்தரவாக இருக்குது. ஐ கேனாட் கான்சன்ட்ரேட், என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, கவனிக்க முடியல. இந்த மீனிங் வர்ற மாதிரி இந்த கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் வருது? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். தே டாக் லவுட்லி அண்ட் ஐ கேன் பி எ டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். அது மீனிங்கே மாறி இருக்கு, அந்த அர்த்தமே மாறி இருக்கு. அவர்கள் சத்தமாக பேசுகின்றனர், நான் ஒரு தொந்தரவாக இருக்க முடியும். ஸோ தட் இஸ் ராங். லாஸ்ட் ஆப்ஷன், மை கான்சன்ட்ரேஷன் இஸ் அ டிஸ்டர்பன்ஸ் டு தம், என்னுடைய கவனம் அவர்களுக்கு தொந்தரவாக இருக்கிறது. ஸோ இந்த மீனிங்கும் வரல. மிடில் இருக்கிற ஆப்ஷன் தான் கரெக்ட். தேர் லவுட் டாக்கிங், அவங்க சத்தமாக பேசுகிறது டிஸ்டர்ப்ஸ் மை கான்சன்ட்ரேஷன். அந்த 3 சென்டென்சஸையும் ஒன்றா கொடுத்துட்டோம். சிம்பிள் சென்டென்ஸாக, அதாவது சிங்கிள் சென்டென்ஸாக மாற்றியாச்சு. தெர் ஆர் மோர் புவர் பீப்புள், நிறைய ஏழை மக்கள் இருக்கின்றனர். தே டு நாட் ஹாவ் மனி டு ஈட் ஹெல்த்தி ஃபுட், அவர்களிடம் சத்தான உணவு சாப்பிட பணம் இல்லை. ஸோ தே ஈட் சீப் அண்ட் அன்ஹெல்த்தி ஃபுட், அதனால் சத்தில்லாத விலை குறைவான உணவை சாப்பிடுகின்றனர். இந்த மீனிங் வர்ற மாதிரி கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் இருக்குது? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நிறைய பேர் ஏழைகளாக இருக்கின்றனர். டூ மெனி புவர் பீப்புள் ஆர் ஈட்டிங் சீப் அண்ட் அன்ஹெல்த்தி ஃபுட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்த ஆப்ஷன் பாருங்கள். சம் புவர் பீப்புள் ஆர் ஈட்டிங் ஹெல்த்தி அண்ட் காஸ்ட்லி ஃபுட், ஏழை மக்கள் ஹெல்த்தியான உணவையும் காஸ்ட்லியான உணவையும் சாப்பிடுகின்றனர். ஸோ இந்த ஆப்ஷன் ராங். இந்த மீனிங் அந்த சென்டென்ஸில் இல்லை. எவ்ரி ஒன் ஈட்ஸ் ஹெல்த்தி ஃபுட், இந்த எவ்ரி ஒன் ஈச் இந்த மாதிரி வார்த்தைகள் வர்றப்ப ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதுகிறப்ப வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். எவ்ரி ஒன் ஈட்ஸ் ஹெல்த்தி ஃபுட், இந்த ஆப்ஷனும் ராங். ஒரு டிஃபிகல்ட்டான சென்டென்ஸ். தே ஆர் ஆன் தி சேம் வேவ் லென்த், அவர்கள் ஒரே எண்ண அலைகளில் இருக்கின்றனர். என்ன அலைகள்னா திங்கிங், ஒரே திங்கிங்கில் இருக்காங்க. அண்ட் திஸ் கனெக்ஷன் இஸ் ஹெல்த்தி ஃபார் தேர் ரிலேஷன்ஷிப், இது அவர்களுக்கிடையில் ஒரு ஆரோக்கியமான உறவை தரும், அந்த ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மீனிங் இருக்கிற மாதிரி ஆப்ஷனை கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். மற்ற ஆப்ஷன்லாம் பாருங்கள், அந்த மீனிங் வராது, ஆப்போசிட் மீனிங்லாம் இருக்கும். த பீப்புள் ஆன் தி சேம் வேவ் லென்த் ஃபைட், சண்டை போடுவாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வராது. அதே மாதிரி ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் டசன்ட் ஹாவ் தி சேம் வேவ் லென்த். ஓகே, இந்த ஆப்ஷனும் இந்த ஆப்ஷனுடைய மீனிங்கும் அந்த பேராகிராஃபில் சொல்லப்படலை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சம் பீப்புள் டிஃபர் இன் தேர் வேவ் லென்த் அண்ட் கெட் எ புவர் ரிலேஷன்ஷிப். இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது வாசிக்கிறப்ப பேசுகிறத கேட்குறப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற தெரியணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ தான் நம்மளால் பதில் சொல்ல முடியும், இன்னொரு கேள்வி கேட்க முடியும். அந்த மாதிரி இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில் டெவலப் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.